விட்டு விட்டு பெய்யுது. சரி மழை பெய்யறது தான் நல்லதும் கூட. ஆமாம் சுமதி, இந்த ஏப்ரல் மாதமும் மே மாதமும் வெயிலாக அடித்து தீர்த்துடுச்சு. இப்போவாது கொஞ்சம் மழை பெஞ்சு பூமி நனையுது. அதுக்கே நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். பார்த்துக்க, அது என்னமோ கரெக்டு தான்க்கா. வெயிலில் நம்மளால் காஞ்சி தீஞ்சு போயிட்டோம். பார்த்துக்கோங்க. ஆமாம்மா. என்ன நாலு முடி, வெயில் அடித்தாலும் வெயில் அடிக்குதுங்கிறீங்க, மழை பெஞ்சாலும் மழை பெய்யுதுங்கிறீங்க. பூமியும் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படியெல்லாம் இல்லை வனிதா. மழை பெஞ்சால் நமக்கு ரோடெல்லாம் சேரும் சகதியமாக இருக்குது. ஒரு கடைக்கண்ணிக்கு கூட போய் வர முடிய மாட்டேங்குது. வெயில் அடித்தா வீட்டுக்குள்ளே இருந்தாலும் வைக்க தாங்க முடியலை. சரி, அந்தந்த சீசனுக்கு நம்ம அதை ஏற்ற மாதிரி நம்மளா பழகிக்க வேண்டியது தான். என்னம்மா அமதா, நீ அமைதியாக இருக்க, நாங்கள் மட்டும் பேசிகிட்டு இருக்கோம், ஏம்மா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கக்கா, கொஞ்சம் பயமாகவே இருக்கா, அதான், வேறு ஒன்றும் இல்லைங்கக்கா. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா, நீ பயப்படாத, தைரியமாக இரு, நாங்கள் தான் இருக்கிறோம்ல. சரிங்கக்கா. கௌதம் தம்பி எதனா ஃபோன் போட்டாரா? ஆமாங்கக்கா, அவர் வர நேரம் ஆகுமா, நீ அதனால சாந்தி அக்கா வீட்டிலே இரு, நான் வந்ததுக்கப்புறம் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னாங்கக்கா. கேட்டிங்களா? நேற்றும் இதே மாதிரி தான் சத்தம் வந்ததுக்கா. அக்கா ஆமாங்க்கா, எனக்கும் அந்த சத்தம் கேட்டுதுங்கக்கா. ஆமாக்கா, எனக்கு கூட அந்த சத்தம் கேட்குதுக்கா. ஆமாம், எனக்கு கூட கேட்டது தான். சரி சரி, யாரும் அசையாதீங்க, அப்படியே இருங்க, நம்ம கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்குள்ளே போயிடலாம். அக்கா, பேய் வந்துடுச்சுக்கா. ஆமாக்கா, அங்கே பாருங்கக்கா, கருப்பா ஒரு உருவம் வருது, நம்மளை நோக்கி தான் வர மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அக்கா, காப்பாத்துங்க. எனக்கே பயமா தாண்டி இருக்கு. கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருங்க, நம்ம எப்படியாவது வீட்டுக்குள்ளார போயிடலாம். இப்போதான் அதை அளவு எடுத்துட்டு இருக்கிறீங்க. அக்கா, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுருங்க. ஆமாக்கா, என்னையும் அக்கா. பசி, கொடூர பசி வேணும், சாப்பிட ஏதாச்சும் வேணும். ரொம்ப பயமா இருக்குக்கா, வாங்கக்கா ஓடிடலாம்க்கா. அக்கா எப்படியாவது எழுந்திருக்கக்கா, ஓடிடலாம்க்கா. இல்லை சுமதி, நம்ம இப்படி அப்படியே அசையாமல் அமைதியாக இருக்கணும். நம்ம எழுந்திரிச்சு ஓடணும்னு நினச்சோம், அப்போ தான் அது நம்மளை வந்து பிடிக்க வரும். மூச்சு பேச்சு இல்லாமல் எல்லாரும் அமைதியாக இருங்க, அது வந்த வழியிலேயே போயிடும் திரும்பி. நம்ம அப்போ அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு ஓடிடலாம். அக்கா, அதுக்குள்ளே எனக்கு பேதி ஆகிடும் போல இருக்குக்கா. எல்லாரும் அமைதியாக இருங்க, எதுவும் பேசாதீங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு, இன்னைக்கு என்ன பேய் சாப்பிட்டுடும். அக்கா அமிர்தா, சத்தம் போடாதம்மா, எதுவும் நடக்காது, நீ அமைதியா இரு, நான் இருக்கேன்ல. நான் சொன்னேன்ல, அது வந்த வழியே போயிடுச்சு பாருங்க. இப்போ இருந்து வாங்க, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். போயிடலாம் இல்லக்கா, ஓடிடலாம். வாங்க 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 வாங்க, நம்ம எல்லாம் போகலாம். வாங்க, ஓடுங்க எல்லாரும் ஓடுங்க, சீக்கிரம் ஓடுங்க. ஆமா நிக்காதீங்க, ஓடுங்க. ஐயோ, நான் இல்லை. அடக்கும் தானீங்களா, எல்லாம் என்ன தனியா விட்டுட்டு ஓடிடுச்சிங்களே. ஐயோ, நான் இல்லை. எல்லாரும் ஓடிட்டீங்களா? வருவேன், திரும்ப வருவேன். சீக்கிரம் வாங்கம்மா, எல்லாரும் உள்ள வந்துருங்கம்மா. ஐயோ, நான் இல்லை. ஐயோ, எல்லாரும் என்ன விட்டுட்டு ஓடி வந்துட்டீங்களே. அக்கா முடியல. ஐயோ, நல்ல வேலைம்மா, எல்லாரும் வந்துட்டோம் வீட்டுக்குள்ள. ஆமாக்கா, என்னால முடியலக்கா, தலைக்காலு தெரியாம ஓடி வந்திருக்கேன். சரி விடுங்க, நல்ல வேலை வீட்டுக்குள்ள வந்துட்டோமே நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஆமா, அமிர்தா எங்க? ஆமா, அமிர்தா விட்டுட்டு வந்துட்டோமா? இல்லக்கா, அவ எனக்கு முன்னாடி தானக்கா வந்தா. ஐயோ, அந்த பிள்ளைய வேற விட்டுட்டு வந்துட்டோமே. அமிர்தா வாங்கடி, போய் அவளை தேடுவோம். ஐயோ அக்கா, நான் வரல, இப்ப
தான் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு வீட்டுக்குள்ள ஓடி வந்திருக்கிறேன். நான் வரமாட்டேன்க்கா. ஒரு மீன் குழம்புக்கு ஆசைப்பட்டு உங்க வீட்டுல இருந்தேன் பாருங்க, என்ன சொல்லணும். அக்கா அக்கா கதவு தரங்கக்கா, சீக்கிரம் வாங்கக்கா, கதவு தரங்க கதவை. வாமா அமிர்தா, எங்க கூட தானே வந்துட்டு இருந்தேன், திடீர்னு எங்கம்மா போயிட்ட, காணாம போயிட்ட? அது ஏன்க்கா கேட்குறீங்க? நானும் உங்கள் கூட தான்க்கா ஓடி வந்துட்டு இருந்தேன். யாரும் என் கையை பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்ததுன்னு திரும்பி பார்த்தேன்க்கா. பார்த்தா நீங்கள் யாரையும் காணும். ஐயோ தப்பிச்சேன் பொழைச்சேன்னு ஓடி வந்துட்டேன்க்கா நான். சரி சரி விடுங்கம்மா விடுங்க, நீங்க எல்லாரும் உட்காருங்க. முதல்ல நான் உங்களுக்கு எதனா சாப்பிட கொண்டு வரேம்மா. அதை முதல்ல செய்யுங்கக்கா. உயிரை கையில பிடிச்சின்னு ஓடி வந்தது எதுக்கு? எல்லாம் இந்த ஜான் வயிற்றுக்காக தான்க்கா. ஏண்டி வனிதா, உனக்கு இந்த நேரத்துலயுமா பசிக்குது? ஐயோ கடவுளே. அக்கா, பசி எல்லா நேரத்துலயும் எடுக்கும்க்கா. அதுக்கு ஏதுக்கா நேரம் காலம் எல்லாம்? சரி விடுங்கம்மா, சண்டை போட்டுக்காதீங்க. நான் போய் முதல்ல சாப்பாடு எடுத்துட்டு வரேன், சாப்பிடுங்க நீங்க எல்லாரும். ஆ சரிங்கக்கா. அக்கா எனக்கு எதுவும் வேணாங்க்கா, எனக்காக பிள்ளைங்க வீட்டில் காத்துட்டு இருப்பாங்கக்கா. நான் போய் அவங்களுக்கும் சாப்பாடு போட்டுட்டு நானும் சாப்பிட்டுட்டு என் வீட்டுக்காரருக்கும் போட்டுட்டு நாங்கள் போய் படுக்கிறோம்க்கா. நான் எப்படியாவது வீட்டுக்கு போயிடுவேன்க்கா. இரு சுமதி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அண்ணன் வந்துடுவாங்க. அண்ணன் கூட உன்னை அனுப்பி விடுறேன், நீ போயிடுமா வீட்டுக்கு? இல்லைக்கா இருக்கட்டும்க்கா, ரொம்ப நேரம் பிள்ளைங்க தனியாக இருக்குக்கா. நான் எப்படியாவது போயிடுவேன்க்கா வீட்டுக்கு. சரிம்மா, நீ வீட்டுக்கு போனவொடனே எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிவிடுமா வீட்டுக்கு போயிட்டேன்ட்டு. ஆ சரிங்கக்கா, பார்த்துக்கா, பத்திரம். அமிர்தா பத்திரமா பார்த்துக்கோங்கக்கா. நான் கிளம்புறேன். 4 முடி என்னெல்லாம் பார்த்தா உங்களுக்கு மனுஷியா தெரியலையா? அமிர்தாவை மட்டும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போறீங்க. உன்னெல்லாம் பார்த்தா அந்த பேயே பயந்துரும். நீ கவலைப்படாத, உன்கிட்ட இருந்து அந்த பேயை தான் நம்ம காப்பாற்றணும். 4 முடிக்கு இருந்தாலும் ரொம்ப தான். சரி சரி, நான் உங்ககிட்ட பேசிட்டே நின்றுட்டு இருந்தா வாய் அடிச்சுட்டே தான் இருக்கணும். நான் போய் என் பிள்ளைங்களை பார்க்குறேன். சரிங்கக்கா, வரேன்க்கா. ஆ சரிம்மா சுமதி, பார்த்து பத்திரம்மா. அக்கா, அப்பவே சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொன்னீங்க, இன்னும் எடுத்துட்டு வரல. எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அட ஜோல்னா, உனக்கு இந்த இந்த ஒரு ரணகலத்துலேயும் உனக்கு ஒரு கிளுகிழுப்பு தேவைப்படுதோ? என்னது ஜோல்னாவா? ஆமாம், நீ மட்டும் அந்த அக்காவை 4 முடின்னு கூப்பிடுறல, அதை நான் உனக்கு வச்ச பேர் ஜோல்னா. அக்கா, நீங்க சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. சரிம்மா. என்ன அமிர்தா, வர வர வாய் கூடிட்டே போகுது. அதெல்லாம் கண்டுக்காத ஜோல்னா, விடு விடு. அப்பா, நல்லா சாப்பிட்டாச்சு. கொஞ்சமாக தான் சாப்பிட்ருக்கேன். அடி பாவி, இது உனக்கு பத்தலையாடி? என்ன அமிர்தா பண்ணுறது, காலையிலேருந்து உழைக்கிறவங்களுக்கு தானே தெரியும் ரொம்ப பசிக்கும்னு. உனக்கு எப்படி தெரியும்? அது சரி, நீ காலையிலேருந்து உழைக்கிற. காலையிலேருந்து நீ சாந்தி அக்கா வீட்டிலே தானே சுற்றிக்கிட்டு இருக்க. அக்கா, யாரும் காலிங் பெல் அடிக்கிறாங்க அக்கா. இதோ வரேம்மா. யாருன்னு தெரியலையே. சரி நீங்கள் உள்ளே இருந்துக்கங்க, நான் போய் பார்க்குறேன். அட வாப்பா கௌதம், வா வா, இப்போ தான் வேலை முடிஞ்சுதா உனக்கு? ஆமாங்க்கா, வேலை முடிஞ்சது. சரி, அதான் நேராக இங்கே வந்துட்டேன். அவள் அமிர்தாவும் ஃபோன் பண்ணியிருந்தா இல்லையா, நான் சாந்தி அக்கா வீட்டில் தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு, சரி அதான் அவளையும் கையோடு கூட்டிகிட்டு போயிடலாமேன்னு இப்படி வந்துட்டேன்க்கா. சரிப்பா சரிப்பா, இருப்பா, சாப்பிட்டுட்டு கூப்பிட்டு போவேன். இல்லைக்கா இருக்கட்டும்க்கா, நான் போய் கை காலெலாம் கழுவணும், அதுக்கப்புறம் தான்க்கா சாப்பிடுவேன். சரி இருக்கட்டும்க்கா, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன்க்கா. சரிம்மா அமிர்தா, கிளம்பலாமாம்மா? இதோ வரேங்க, அக்கா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேங்க. அக்கா சாந்தி அக்கா, நானும் கிளம்புறேன்க்கா. நீங்கள் பத்திரமா இருந்துக்கோங்க அக்கா. சரிம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் பத்திரமா வீட்டுக்கு போங்கம்மா. வீட்டுக்கு போயிட்டு அக்காவுக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிவிடுமா நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்கன்ட்டு. சரியா? ஐயா கௌதம், உங்ககிட்ட என்னப்பா சொல்கிறேன், வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுப்பா. சரிங்கக்கா, கண்டிப்பாக ஃபோன் பண்ணுறேன்க்கா. இருமா, குழம்பு மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன், எடுத்துகிட்டு போவேன். சரிங்கக்கா. இந்தம்மா அமிர்தா, சாப்பாடை சேர்த்து எடுத்துன்னு வந்துட்டேம்மா. எடுத்துகிட்டு போய் கௌதமுக்கும் கூட நீனும் சாப்பிடுமா, சரியா? இல்லைக்கா, நான் இங்கே சாப்பிட்டுட்டேன், நான் அவருக்கு மட்டும் கொடுக்குறேன்க்கா. சரிக்கா, நாங்கள் கிளம்புறோம்க்கா. சரிம்மா. போயிட்டு வரேன்க்கா. சரியா. ஜோல்னா வரட்டா? நெட்டச்சிக்கு திமிர பார்த்தீங்களாக்கா? விடுமா, அவள் சின்ன பொண்ணு தானே. அவளா சின்ன பொண்ணு? சரிங்கக்கா, 4 முடியும் கிளம்பிடுச்சு, நெட்டச்சியும் கிளம்பிடுச்சு, நானும் கிளம்புறேன்க்கா. நீ போயிடுவே வனிதா தனியா? போயிடுவேன்க்கா, எப்படியாவது தடவிக்கினாவது ஓடிடுவேன்க்கா. சரிக்கா, வரேன்க்கா.
சரிம்மா பத்திரமா. எல்லாரும் நல்லபடியாக பத்திரமா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா சந்தோஷம்தான் கடவுளே. இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியலையே. சரி போய் அவங்க போய் ஒரு எட்டு பார்ப்போம்.